ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜே vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அண்ட் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஹைட் பார்த்தீங்கன்னா 177 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ என் வெயிட் செக் பண்ணிடலாம். என் வெயிட் என்னென்னு பார்த்துடலாம். என் வெயிட் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 87 அந்த ரேஞ்சில் வருது. நீங்களே பாருங்கள். ஸோ 85 87 ஓகேங்களா? ஸோ என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 87 இருக்குது. ஸோ அந்த 87 நான் 177 சென்டிமீட்டர் இருக்கேன் அப்படின்னா ஸோ நான் 70 kg அந்தமாரி ரேஞ்சில் இருக்கணும். 10 kg கிட்டே நான் வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டே 1 வாங்க கைஸ் கண்டினியூ பண்ணுறேன். நான் இன்றைக்கி என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன் அண்டு என்ன லஞ்சுக்கு எடுத்துக்கிறேன் அண்ட் என்ன டின்னருக்கு எடுத்துக்கிறேன், நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறன்றதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் நம்ம என்னென்ன மெயின்டைன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட போகிறோம் அண்டு சுகர் அவாய்ட் பண்ண போகிறோம். நோ ஜங்க்ஸ். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பேசிக் 3 things நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஓகேங்களா? நோ சுகர், நோ ஜங்க்ஸ் அண்டு ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்ஸ், ஓகேங்களா? அண்டு ரெகுலர் எக்ஸசைஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த 4 விஷயத்தையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். வாங்க பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஒரு போல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன், ஸ்மால் சைஸ் ஆப்பிள் ஒன்று, அண்ட் பப்பாயா இருந்துச்சு, ஒரு பப்பாயா எடுத்துருக்கேன். இது 2 தான் ஃப்ரூட்ஸ் நம்ம இந்த பவுலில் நம்ம எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆம்லேட் ஒன்று போடான்னு பார்த்தேன் அண்டு லைக் ஆம்லேட் ஒரு எக் ஒன்று எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஆயில் இல்லாமல் எக் மேக் பண்ணோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆயில் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பட்டர் போட்டு ஒரு ஆம்லேட் ஒரு பொடி மாஸ் மாதிரி ஒன்று. இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், டே 1 பிரேக்ஃபாஸ்ட்டு. ஃப்ரூட் சாலட் அண்டு கைஸ். இப்போ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இப்போ ஆஃபீஸ்க்கு நடந்தான் போவேன், டெய்லி நடந்தான் போவேன். ஆஃபீஸ் பக்கத்தில் கிளம்பியாச்சு. இப்போது நடந்தான் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஆஃபீஸ் பக்கத்தில் தானே, ஸோ அதனால் நடந்தே போகிறோம். அண்டு மதியம் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றோன்றதையும் பார்ப்போம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி ஒர்க் பார்த்திங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த சைடு தான் இன்றைக்கி ஒர்க் இருந்துச்சு. ஸோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணோம். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 3 o'clock மேலே ஆகிடுச்சு. லஞ்ச் இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணோம், அங்கே ரிச்சி ஸ்ட்ரீட்லேயே ஒரு சுண்டல் கடை ஒன்று இருந்துச்சு. பட் லைக் அங்கே சமோசாஸ் ஆயில் ஐட்டம்ஸ் நிறையா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஜங்க்ஸ் எடுக்க வேணான்றதுனால என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சுண்டல் மட்டும் ஒன்று வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு சுண்டல். இதான் இன்றைக்கி லஞ்ச். ஆக்சுவலி சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன், பட் என்னால் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. அதை ரொம்ப முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு நைட் ஆகிடுச்சு. அதனால் நைட்டு சாப்பாடையும் வெளியே எடுத்துக்கிட்டேன். நைட் என்ன டின்னர் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஒன்று எடுத்திருந்தேன் அண்ட் ஆப்பிள் ஜூஸ் ப்ளஸ் ஒரு ப்ரெட் ஆம்லேட் ஒன்று எடுத்திருந்தேன். இதுதான் இன்றைக்கி டே 1 நைட் டின்னரு. ஸோ இதுவும் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு எதுவும் ஜங்க் மாதிரி ஃபீல் பண்ணலை. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டேன். அதை முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோசரம் போனேன். டயட் இருக்கும் அப்படின்னா சும்மா இருக்கக்கூடாது. ஸோ போயிட்டு நம்ம ஃபுட்டு எதாவது பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு குக்கும்பர்ஸு அண்டு சுண்டக்காய், கோவக்காய் சம்திங் அந்த இது க்ரீன் டீ வாங்கியிருந்தோம். க்ரீன் டீ வந்து பேக்காக வாங்கலான்னு பார்த்தோம். ஸோ அது காஸ்ட்லியராக இருந்ததுனால பவுடர் மாதிரியே வாங்கியாச்சு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் வரும், அதனால் அந்தமாரி வாங்கி யூஸ் பண்ணிட்டேன். இந்த மேகி பிஸ்கெட்டு அந்தமாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்காதீங்க. ப்ரௌன் ப்ரெட் வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரெட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணாதீங்க டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வாங்கியிருந்தோம். கோவக்காய் இது வந்து சுகருக்கு நல்லது. ஆக்சுவலி கோவக்காய் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குன்றவங்க நீங்கள் கோவக்காய் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நைட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டின்னர் தான் ஆல்ரெடி முடிச்சாச்சு. நம்ம வெளியே டின்னர். ஓகே கைஸ், இன்றைக்கி டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டே 1 கம்ப்ளீட்டில் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 175 calories பர்ன் பண்ணியிருக்கோம் அண்டு 4901 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். ஸோ என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிறேன்றதை நீங்கள் இனி டே 1 என்னென்ன ஃபுட் எடுத்துன்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ டே 2 கண்டினியூ பண்ணுவோம். ஓகே கைஸ், ஸ்டே டியூன்ட். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், அண்டு அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் இந்த 30 days சேலஞ்சை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். டாடா பை பை.